இருக்கு. திமுக கழகத்துடைய பண அரசியல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வெற்றி என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் ₹1 கூட ஓட் ஃபார் கேஷ், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தணும்னா, தமிழ்நாடுனா பண அரசியல்ங்கிற கலாச்சாரத்தை தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடைய உணர்விலையும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கும். எல்லா செய்தி நிறுவனங்களும் உணர்ந்திருக்கும், பத்திரிகையாளர்களும் உணர்ந்திருப்பாங்க. திமுகவுடைய பண அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னராட்சி தூக்கி எறியப்பட்ட நாள். கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதுக்கான முக்கியமான காரணம், எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் என்னென்ன சொன்னாரோ அதை எதுவுமே செய்யாம குடும்ப ஆட்சியை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஊழலை செஞ்சாரு, பண அரசியலை உருவாக்கினாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 60 கோடின்னு திமுக செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி அமைச்சர்களையும் வேட்பாளர்களையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி தமிழக பெண்களா இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை எல்லோருக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி எல்லோருக்கும், எங்களுடைய தலைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த கம்ப்ளீட் பண்ணல எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றின்னு சொல்ல விரும்பல. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளா எங்களுடைய தலைவருடைய ஆட்சி உறுதியாக ஏழைகளுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களுக்காகவும் இருக்குங்கிற ஒரு அர்ப்பணிப்போட எங்களுடைய ஒவ்வொரு பாதையும் நாங்கள் எடுத்து வைக்க போறோம். கொடுத்த வாக்குறுதிகள்லாம் விரைவில் செய்வீங்களா, இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம், கொளத்தூர் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் பெரம்பூர்ல அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டு கொளத்தூர்ல என்ட்ரி ஆகும் பொழுது அவர் கொளத்தூர்ல வரக்கூடாதுன்னு அன்னைக்கு காவல்துறை வந்து தடுக்கப்பட்டார். பிரச்சாரத்தை பாதிலே சென்றாரு. தலைவரோட வருகையிலே 1 லட்சம் பேர் கொளத்தூர்ல கூடும் பொழுது அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணேன் என்னுடைய பேச்சுல, கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக தோப்பார் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டே இருந்தோம். கிரவுண்ட் ரிப்போர்ட்ல இருந்து அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்கள் தான். இந்த மன்னராட்சி மனப்பான்மையும் பிறப்பால் ஆதிக்கத்தையும் தூக்கி எறியணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வலிமையை கொளத்தூர் இத்தனைக்கும் 4000 ரூபாய் வந்து ஓட்டு காசு கொடுத்தாங்க. முதலமைச்சர் தொகுதியிலேயே பணப்பட்டுவாடை பண்ணாங்க. அதை கடுமையாக மக்கள் நிராகரித்திருக்காங்க. பண அரசியலும், சாதி அரசியலும், மத அரசியலும் எதிர்க்கக்கூடிய ஒரு புதிய அரசியலை தமிழக மக்களும் புதிய இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிய இந்த வெற்றியை, அதுவும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை தான் இதோட வெற்றிங்கிறத